வணக்க நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோல என்னன்னு கேட்டீங்கன்னா இந்தியன் கரன்சி செட் தாங்க. அதாவது ஒரு ரூபால ஆரம்பிச்சு 1000 வரை வந்து பாத்தீங்கன்னா இந்த செட் இந்த வீடியோல பாக்குறோம். இந்த நோட்டெல்லாம் எந்த காலகட்டத்துல வந்து எந்த மாதிரி புழக்கத்துல இருந்து நம்ம பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்கு நீங்க முதல்ல பாக்குற மாதிரி இருந்தா ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோல உங்களுக்கு அடுத்தடுத்து வரும். முதல்ல இருந்து பார்க்கலாம் வாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபாரின் நோட்டு ஃபாரின் கரன்சி செட்டு கொடுத்தனால இந்தியன் செட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இந்த நோட்டு வந்து பாத்தீங்கன்னா கையெழுத்து மன்மோகன் சிங் வந்து பாத்தீங்கன்னா கையெழுத்து போட்டிருக்காருங்க. இந்த நோட்டு வந்து பாத்தீங்கன்னா 1980 வெளியிட்டிருப்பாங்க. பெரிய சைஸ் நோட்டா இருக்கும், பெரிய காயின் போட்டிருக்கும் இந்த நோட்ல வந்து பாத்தீங்கன்னா. அடுத்து வந்து இந்த நோட்டு வந்து பாத்தீங்கன்னா 1985, அதாவது அந்த காயின் பெருசா இருக்கும், இது சின்னதா இருக்கும். நோட்ல வித்தியாசம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த நோட்டு வந்து 1985 வெளியிட்டிருப்பாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன காயினா மாறும். இது வந்து 2017 இந்த காயினை வெளியிட்டிருப்பாங்க, அதாவது இந்த நோட்டை வெளியிட்டிருப்பாங்க. இந்த நோட்டு புழக்கத்துல அதிகமா வரல, அதெல்லாம் புழக்கத்துல இருந்த நோட்டு தான். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 2 ரூபால ஃபுல் டைகர், அதாவது வந்து பாத்தீங்கன்னா இது 1980 காலகட்டத்தில் இந்த நோட்டு வெளியிட்டிருப்பாங்க. நோட்டு இன்னமும் பாருங்க கம்பீரமா இருக்கு, சூப்பர் கண்டிஷன் இருக்கு பாருங்க நோட்டுலாம். இந்த நோட்டு வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் டைகர் போட்டிருக்கும், பின்னாடி பாத்தீங்கன்னா தெரியும் ஃபுல் டைகர் போட்டிருக்கோம். நோட்டு நல்ல கண்டிஷன்ல இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 2 ரூபால சேட்டலைட், பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா 2 ரூபால சேட்டலைட் படம் போட்டிருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா 85 90 காலகட்டத்தில் வெளியிட்டிருப்பாங்க நோட்லாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது 1978க்கு மேல வெளியிட்டிருப்பாங்க நோட்டு வந்து பாத்தீங்கன்னா. முன்னாடி அசோக் சக்கரம் போட்டிருக்கோம், பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா டிராக்டரி படம் போட்டிருக்கோம். இந்த நோட்டு வந்து பாத்தீங்கன்னா 2010க்கு அப்புறம் வெளியிட்ட 5 ரூபாய் நோட்டு, அதாவது முன்னாடி காந்தி படம் போட்டிருக்கும், பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா டிராக்டரி படம் போட்டிருக்கும். 1980க்கு மேல வெளியிட்ட 10 ரூபாய் நோட்டு, பெரிய அதாவது சின்ன சைஸ் நோட்டுங்க. வெங்கட்ராமன் அவர் கையெழுத்து போட்டிருக்காரு நோட்டுங்க. பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா கருப்பு கலர் படகு படம் போட்டிருக்கும். நோட்டுக்கு பார்க்கவே பாருங்க எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க. இந்த நோட்டு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்துல புழக்கத்துல நோட்டு தான். புழக்கத்துல இருந்த நோட்டு தான் இன்னமும் கம்பீரமா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி மயிலும் மானும் அந்த மாதிரி எல்லாம் போட்டிருக்கோம். மல்கோத்ரா அவர் கையெழுத்து போட்டிருக்காரு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பாலிமார், அதாவது சாலிமார் நோட்டுங்க. இது வந்து 1991 வெளியிட்டிருப்பாங்க. ஃபுல் சக்கரம், அதாவது ஃபுல் சக்கரம் மாதிரி இருக்கும். இது வந்து ஆப் சக்கரம் தான். ஆனால் கேட்டீங்கன்னா சி ரெங்கராஜர் கையெழுத்து போடுறது 1985 வெளியிட்டிருப்பாங்க. இந்த 20 ரூபா நோட்டுங்க. இந்த 20 ரூபா நோட்டு பார்க்கறதே ஒரு வித்தியாசமா இருக்கு பார்த்தீங்கன்னா, நோட்டு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அடுத்து பார்லிமெண்ட்ல கொடி இருக்க மாதிரி போட்டிருப்போம். இது 1990 காலகட்டத்தில் வெளியிட்ட நோட்டு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து 36 வருடம் கடந்துச்சு நோட்டில் வெளியிட்டு. சூப்பராக இருக்கு பாருங்க. நோட்டு 50 பார்க்கவும் சரி சூப்பராக இருக்கு பார்த்தீங்களா கண்டிஷனு. அடுத்து மேட்டூர் டேம், இது வந்து பாத்தீங்கன்னா 1980, அதாவது இது வந்து 60ல இருந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. அடுத்தடுத்த டெனோமினேஷன் மாதிரி வரும்போது உங்களுக்கு தெரியும். ஜெகநாதன் கையெழுத்து போட்டிருக்கேன். 100, அந்த 100 வந்து சிம்பிள் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். பின்னாடி மேட்டூர் டேம் படம் போட்டிருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அக்ரிகல்ச்சரை நினைவுபடுத்துற விதமா இந்த நோட்டை வந்து பார்த்தீங்கன்னா மல்கோத்ரா அவர் கையெழுத்து போட்டு. இந்த 100 ரூபா நோட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ எளிதில் கடந்து மறந்து போயிட முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த நோட்டெல்லாம் ஜெனினான நோட்டு. அந்த நோட்டை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும். இதே டார்க் விஷ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் விஷ் இருக்குங்க. சி ரெங்கராஜர் கையெழுத்து போட்டிருக்காரு. இந்த நோட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பின்னோட ஹோல்ஸ் மட்டும் தான் இருக்கு. ரிசர்வ் பேங்க் சிம்பிள் முதல்ல பாருங்க கிளியரா இருக்கு பாருங்க. அவ்வளோ அற்புதமா இருக்கு இந்த நோட்டு. இந்த 100 ரூபாய் நோட்ல இன்னைக்கு இருக்க நோட்டை விட அந்த காலகட்டத்தில் வந்த நோட்டை பூராம பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமா இருக்கு, சூப்பராக இருக்கு பாருங்க. இந்த நோட்லாம் வந்து பார்க்கும் போதே அவ்வளோ அற்புதமா இருக்கு. அந்த நோட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 100 டிசைனாக இருக்கட்டும், கையெழுத்தா இருக்கட்டும், பின்னாடி இருக்க டிசைனாக இருக்கட்டும், அவ்வளோ அற்புதமாக இருக்கும். நாற்று நடுற மாதிரி, நெல் அறுக்கிற மாதிரி, தேயிலை தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தேயிலை பறிக்கிற மாதிரி, அதாவது மேட்டூர் டேம் சிம்பிள், இந்த மாதிரி நிறைய வித்தியாசமாக இதில் இருக்குது. இந்த நோட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் ஒரு கட்டு வச்சிருக்கவங்க பெரிய விஷயமா இருந்திருக்கும். அந்த நோட்டை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நோட்டுங்க. 500 1000 ரூபாய் நோட்டு. இந்த 2 நோட்டு, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த செட்டில் வந்து மொத்தம் வந்து 17 நோட்டு கொடுத்துருக்கேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 1 ரூபால 3 நோட்டு, 2 ரூபால 2 நோட்டு கொடுத்துருக்கேன், 5 ரூபால 2, 10 ரூபால 3, 50 ரூபால 1, 100 ரூபால 3, 500 1000 1. இந்த நோட்டு எல்லாமே அந்த காலகட்டத்தில் புழக்கத்தில் அந்த நோட்டு தாங்க. எல்லா நோட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் அழுக்கு இல்லாமல் எல்லாம், இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு கலெக்ஷனுக்காக வைக்கும் போது நோட்டு எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். ஒரு கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்கவே அவ்வளோ அற்புதமாக இருக்கும். அதனால கலெக்ஷனில் இருக்கிறனால எல்லாமே சூப்பராக வச்சுருக்கேன். அந்த கலெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அப்படியே ஒரு செட்டாக வச்சுருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு கலெக்ஷன் இது ஃபுல் செட்டு. ஆனால் இன்னைக்கு இருக்க தலைமுறைக்கு இது இந்த செட்டு பார்க்குறதே பெரிய விஷயம் தான். இந்த செட்டை சேர்த்து வச்சாவே அடுத்த தலைமுறைக்கு நம்ம எவ்வளோ எடுத்து சொல்லலாம். இந்த நோட்டெல்லாம் புழக்கத்தில் இருந்துச்சுன்னு அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமாக அந்த செட்டு இருக்குது, சூப்பராக இருக்குது.
இதில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 17 நோட்டுமே எதுவுமே டேமேஜ் கிடையாது. எல்லா நோட்டுமே சூப்பராக இருக்குது. இந்த வந்து பார்த்தீங்கன்னா மேட்டூர் டேம் நோட்டு மட்டும் தான் இந்த நோட்டு ஓரளவுக்கு தான் இருக்கும். மீதி நோட்டு எல்லாமே ஜென்யூனான பக்கா யுஎன்சி நோட்டாக தாங்க இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து இந்த நோட்டு கரன்சி இந்த மாதிரி காயின்களை வந்து எனக்கு ரொம்ப ஆர்வம். என்னோட சேர்ந்து எல்லாரும் பயணிக்கிறாங்க. இந்த நோட்டை பார்க்குறவங்க இருக்கட்டும் எல்லாருமே சேர்த்து இப்ப 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒருத்தர் ஃபோன் பண்ணியிருந்தாருங்க. இந்த நோட்டெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குதுப்பா. இந்த வீடியோவ பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நோட்டெல்லாம் வந்து அந்த காலத்துல நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். இன்னைக்கு நீங்க சொன்ன மாரி சாதாரணமா கையில பிடிச்சு போட்டாலும் இந்த நோட்ட பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு புத்துணர்ச்சி வருது. இந்த பிளாக் கலர் நோட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 10 நோட்டு சாதாரணமா ரூ. 10 நான் சொல்றேன். இன்னைக்கு வந்து ஒரு ரூ. 1000 அதாவது ரூ. 10ங்கும்போது 100 நோட்டுங்கிறது ரூ. 1000 அந்த ரூ. 1000 கையில வச்சிருந்தா கூட இந்த அளவுக்கு மகிழ்ச்சி இருந்திருக்காது. ஆனா இந்த ரூ. 10 நோட்டு அந்த காலகட்டத்துல வச்சிருக்கும்போது அவ்வளவு ஒரு மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பாங்க இந்த ரூ. 10 நோட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த நோட்டுக்கெல்லாம் மதிப்பு இருந்துச்சுங்க. 1980க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ஒரு மதிப்பு இருந்துச்சு. இதே மாரி இந்த மயில் நோட்டா இருக்கட்டும், இந்த ரூ. 20 நோட்டா இருக்கட்டும், ரூ. 20 நோட்லாம் அவ்வளோ ஒரு அற்புதமா இருந்தது. சாலிமான் நோட்டா இருக்கட்டும், இந்த ரூ. 20 நோட்லாம் அந்த கலரே ஒரு வித்தியாசமா இருக்கும். அவ்வளோ ஒரு பர்ஃபெக்ட்டான கலெக்ஷன்ல இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கு இந்த நோட்டெல்லாம். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரூ. 50 நோட்லாம் இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா, எத்தனை நோட்டு வந்தாலும் இந்த ரூ. 50 நோட்டு மாரி நம்ம வரவே வராதுங்க. அவ்வளோ அற்புதமா இருக்கு இந்த நோட்டு ரூ. 50 நோட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பார்க்கவே எனக்கே வந்து அவ்வளோ ஒரு இதா சூப்பரா புடிச்சிருக்கு இந்த ரூ. 50 நோட்லாம். இன்னைக்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, நெனச்ச நேரத்தில இந்த நோட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எங்கேயும் போய் தேடி பார்த்துற முடியாதுங்க. எங்கள மாரி அதாவது இந்த யூடியூப் சேனலா இருக்கட்டும், நாணய சேகரிப்பா இருக்கட்டும், இந்த மாரி எடுத்து உரையிட்டா மட்டும் தான் இந்த மாரி வீடியோவுல இருக்கட்டும், நீங்க பார்க்க முடியும். எளிதில போய் டக்குன்னு ஒரு இடத்துல பார்த்தோம் ஒரு ஃபேன் ஸ்டோர்லயோ, ஒரு இதில போய் பார்க்க போணும் மியூசியத்தில இந்த மாரி தான் போய் பார்க்கணும். இந்த அளவு நான் என்னோட விருப்பம் எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா, அடுத்த தலைமுறைக்கும், அடுத்த வரலாறுக்கும் நம்ம எடுத்து சொல்றோம். ஏன்னா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, புழக்கத்தில இருந்த இந்த நல்லா கேட்டுங்க. இன்னைக்கு வந்து ஒரு விலைவாசி உயர்ந்து எவ்வளவோ போயிருச்சு. ஒரு நாள் சம்பளமே அதாவது ஒரு பெரிய ஆளுங்கிற விவசாய வேலைக்கும், இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் சம்பளத்துக்கு இன்னைக்கு ரூ. 1000 தாண்டி போயிருச்சு. ஆனா அந்த காலகட்டத்தில அதாவது ஒரு 30, 20 வருஷத்துக்கு முன்னாடி இதில ஒரு நோட்டு, இதில ஒரு நோட்டு அதாவது ரூ. 70 நல்லா கேட்டுங்க. ஒரு ரூ. 70க்கு அவ்வளோ ஒரு மதிப்பு இருந்துச்சு. இன்னைக்கு தான் மதிப்பு இல்லாம போயிருச்சு. அந்த ரூ. 70க்கு அவ்வளோ ஒரு மதிப்பு இருந்துச்சு. அவ்வளோ ஒரு அந்த பணத்த வந்து வேர்வையோட உழைச்சு அந்த பணத்தை கொண்டு வரும்போது அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருந்தாங்க. இன்னைக்கு ரூ. 1000 சம்பாதிக்கும் போது கூட அந்த சந்தோஷம் இருந்திருக்காது. அன்னைக்கு அந்த ரூ. 70க்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம் இருந்திருக்கும். அதே மாதிரி இந்த ரூ. 100 அடுத்த இதுல வரும்போது ரூ. 100 பார்க்கும்போது அவ்வளவு ஒரு மகிழ்ச்சி இருந்திருக்கு அவங்களுக்கு. இந்த ரூ. 100 நோட்டெல்லாம் பார்க்கும்போது இன்னமும் இந்த வீடியோல பார்க்கும்போது எவ்வளவோ பேர் இந்த நோட்டு வீடியோவை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறவங்க இருக்காங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் வந்து காலத்தால் அழியாத ஒரு அது மலரும் நினைவுகள். இது எல்லாமே என்ன பொறுத்தவரை எனக்கு எந்த அளவுக்கு என்னோட கலெக்ஷன் இருக்குதோ, அந்த அளவுக்கு கலெக்ஷனா இருக்கட்டும். இப்ப பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில விஷயத்த இப்ப இந்த நோட்ட நான் போடுறேன்னு வச்சுக்கங்களேன், எனக்கு தெரியலன்னா எதையுமே வந்து எனக்கு ரொம்ப ஆர்வம் எனக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, வயசானவங்கள பார்த்தா நெறைய அந்த காயின பத்தி கேட்பேன், நோட்ட பத்தி கேட்பேன். உங்க காலகட்டத்தில எந்த மாரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொருத்தரும் நான் கடந்து பேசுவேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, எல்லாருமே எல்லாத்தையும் கத்துக்கிட்டு வர முடியாதுங்க. அதாவது நமக்கு தெரியலையா, நம்ம தாத்தா பாட்டிகிட்ட கேட்கலாம், எல்லாரும் கேட்கலாம். உடனே இந்த கமெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இத அப்படி போடுறது, இப்படி போடுறது. எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில வந்து எல்லாத்தையும் எல்லாருமே கத்துக்கிட்டு வர முடியாது. எல்லாமே நாள் போக்குல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரும் நம்ம அடுத்தடுத்து இதுதான் கத்துக்க முடியும். யாருமே எளிதில வந்து பார்த்தீங்கன்னா, எதையும் வந்து மட்டம் தட்டி பண்ணாதீங்க. ஏன்னா, இதெல்லாம் ஒரு வரலாறு சம்மந்தப்பட்டதா நம்ம எடுத்து போட்டுட்டோம். நீங்க எளிதில வந்து இதெல்லாம் கடந்து போ முடியாத ஒரு விஷயம் தான். 2வது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆன்லைன்ல சொல்ற விஷயத்தையும் நம்ம எதுவும் சொல்லிடுமான்லாம் கேட்டுங்க. இந்த 786க்கு இந்த 786க்கு அது மாதிரி இந்த 786 கூட சொல்ல தெரியல அவங்கலாம் கேட்குறாங்க. எந்த ஒரு மதிப்பும் கிடையாதுங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, யாரும் வாங்க மாட்டாங்க. ஒரு நாணய கலெக்ஷன் தாங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேன்சி நம்பர். இப்ப இந்த ஆல் 1, 2, ஆல் 3 அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நாணய சேகரிப்புல அது ஒரு ஃபேன்சி நம்பர் மட்டும் தான். வேற எதுவுமே கிடையாது. இத வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நாள் போக்குல ஆன்லைன்ல வெறும் மோசடியா தான் நடந்துட்டு, எதையும் பார்த்து ஏமாந்து போகாதீங்க. எதையும் நம்பி மோசடி போகாதீங்க. இந்த 786 இருக்கட்டும், இந்த இந்திரா காந்தி காயினா இருக்கட்டும், அதே மாரி ரூ. 5 வைஷ்ணவி வைஷ்ணவி தேவி மாதா அந்த காயினா இருக்கட்டும். இந்த எந்த படமா இருந்தாலும் சரிங்க, உடனே இந்த காயின வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் கேட்கறதே வந்து பார்த்தீங்கன்னா, இது செல்லர் கம்பெனியா? காயின் கம்பெனியா? காயின் ஷாப்பான்னு கேட்கறத விட, காயின் கம்பெனியான்னு கேட்கும்போது தெரியுது இதெல்லாம் ஆன்லைன்ல பார்த்துட்டு தான் அவங்க வராங்க. இந்த ரூ. 5 நோட்டுக்கு ரூ. 7,00,000 போட்டிருக்கேன். பாருங்க இதெல்லாம் நான் கட்டு கட்டாவே போட்டு வச்சிருக்கேன். இதில கூட வந்து பார்த்தீங்கன்னா, விளக்கத்த சொல்லியிருக்கேன். அத கூட தப்பா புரிஞ்சுட்டு வந்து சண்டைக்கெல்லாம் வந்திருக்காங்க. ஒரு நோட்டு ரூ. 5னா ரூ. 2 மதிப்பு அதிகமா வருங்க. ரூ. 7க்கு வாங்கலாங்க. ரூ. 10க்கு விக்கலாம்னு தான் சொல்லுவேன். உடனே நீங்க கட்ட ரூ. 7 தான் சொல்லியிருக்க. என்னகிட்ட அதாவது எதுல தான் எடுத்து சொன்னாலும் என்னகிட்டயே மாத்தி சண்டைக்கு வராங்க. அந்த மாரிலாம் இருக்கு இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில. விழிப்புணர்வு வீடியோ குடுத்தாலும், விழிப்புணர்வு குடுக்கும்போதே நம்மள்ட்டயே சண்டைக்கு வராங்க. உனக்கு தெரிஞ்சா பேசல, தெரியாது
என்னால என்ன முடியும்? ஏன்னா ஒரு நோட்டுக்கு அவன் 7,00,000 சொல்லும்போது நான் வெறும் ரூ. 7 தாங்க சொன்னேன். ஒரு நாணய சேகரிப்புல வாங்குறாங்க. நம்ம வாங்கி கலெக்ஷன் பண்றோம் அவ்வளவுதான். வேற ஒண்ணும் கிடையாது. இந்த நோட்லாம் நம்ம பயன்படுத்தியிருப்போம். அதனால ஒரு ஞாபகார்த்தமா வாங்கி வைக்கிறேன். வேற ஒண்ணும் தப்பான விஷயம் இது கிடையாது. இது அவன் இந்த நோட்ட 7,00,000ன்னு போடுறான். அவன திருப்பி அவங்க கேள்வி கேட்க முடியல. சாதாரண ஒரு விஷயத்த வந்து நம்மள்ட்ட கேட்கிற வார்த்தைய வந்து அவங்கள்ட்ட கேட்க முடியல. விழிப்புணர்வு கொடுக்கிறவங்கள்ட்ட கேட்கறாங்க. பேசுறவங்கள்ட்ட கேட்க முடியல. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்லைன்ல முழுக்க 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 ஏமாத்தக்கூடிய விஷயம் தான். எதையும் நம்பி போகாதீங்க. விழிப்புணர்வோட இருங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உழைப்புக்கு வந்து முக்கியத்துவம் குடுக்குறோம். அது மாரி பணத்துக்கு முக்கியத்துவம் குடுக்குறோம். எதையும் அசால்ட்டா இது பண்ணாதீங்க. நம்ம சேனலுக்கு மட்டும் நீங்க புதுசா இருந்தா அப்ப சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ அடுத்தடுத்து வரும். இந்த மொத்த செட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல்ல சேல்ஸ் தான் குடுத்துருக்கேன். யாருக்காவது தேவைப்பட்டா நீங்க எங்க இருந்து கால் பண்ணாலும் சரிங்க. கண்டிப்பா ஜிபே பண்ணீங்கன்னா கொரியர் பண்ணலாம். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நோட்டு எல்லாமே புழக்கத்துல நோட்டுங்க. இதெல்லாம் மறக்க முடியாத ஒரு நினைவுகங்க. இந்த நோட்ட எத்தனையோ பேர் பார்த்திருப்பீங்க. பார்த்து அப்படி யூஸ் பண்ணியிருந்தா, ஹாய்ன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் நம்மளும் தெரியும். இந்த நோட்லாம் நீங்க யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியும். சரிங்களா? மறக்காம ஹாய்ன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்க வீடியோவ.